வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடேனியம் செடிகளை நம்ம விதைகள் போட்டு வளர்க்கும்போது எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த 2 செடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரெண்டுமே ஒரே பூவோட விதைகள் தாங்க. பாருங்கள், இது ஒரு அடுக்கா பூத்துருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டப்போ, இது அடுக்காக தான் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் சொன்னேன். அதே மாதிரி அடுக்கு தாங்க பூத்துருக்குது. இதோட தாய் செடி இது மாதிரி 2 அடுக்காக பூக்கிறது தான். அதுவுமே ஒரு லெமன் எல்லோ கலரில் மலர்ந்துட்டு அப்புறம் ஒயிட்டாக நிறம் மாறும். நான் இந்த பூ முதல்ல மலர்ந்த உடனே ஒரு 8 மாதத்தில் இது எனக்கு பூக்கள் கொடுத்தது. இது இப்போ 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த பூ மலர்றதுக்கு. இது நான் முதல் முறையாக மலர்ந்த உடனே அந்த தாய் செடியும் நான் வீடியோ போட்டிருந்தேன், அதோட பூ எப்படி இருக்குதுன்னு. அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம அடுக்கு போட்டால் கூட நமக்கு அடுக்கே தான் வரும்னு சொல்ல முடியாது. இது மாதிரி அடுக்கும் வரலாம், இல்லை சிங்கிள் பெட்டல் கூட வரலாம். அதே மாதிரி இந்த பர்பிள் சீடு போட்டு நமக்கு ஒரு பியூர் ரெட் கலரில் நமக்கு பூக்கள் வச்சுருந்ததுங்க. அதை நான் காமிக்கிறேன். இந்த செடி தாங்க இது பாருங்கள், ஒரு நல்ல ரெட் கலரில் பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள். இந்த பூ மலர்ந்த உடனே நல்ல ஒரு டார்க் ரெட்டாக இருந்ததுங்க. இப்போ 1 வாரம் கிட்டே ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இது மலர்ந்தப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன். ஓரங்களில் ஒரு பிளாக் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த செடி கூட அதே பர்பிள் சீடு போட்டதாங்க. இதுவுமே ஒரு லைட் பர்பிள் கலரில் இருந்தது. ஆனால் அடுக்கு பூ தான், ஆனால் சரியாக மலர்றதில்ல. இதழ்கள் வெடித்து தான் மலருது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இதில் நான் கிராஃப்டிங் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தாங்க அடுக்காகவும் இருக்கலாம், நிறம் கூட மாறி கூட பூக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒயிட் கலர் சீடு போடும்போது ஒயிட் கலரில் வருது. ஆனால் இது லைட்டு பிங்க் கலரில் கூட எனக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் சீடு போட்டு நம்ம விதை கொடுத்தது மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டில் ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டலில் பூக்கள் வச்சு அவங்களே சீடு எடுத்து போட்டு கூட எனக்கு பிங்க் கலரில் வந்திருக்குது, ஒயிட் கலர் சீட்லேருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு எப்படி வேணால் நிறம் மாதிரி பூக்குங்க. அதனால் விதைகள் வாங்குறவங்க உங்களுக்கு அதே கலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிராஃப்டிங் பண்ணி தான் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள், எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். இந்த பூ இதோட விதைகள் நான் எடுத்து போட்டிருக்கிறேங்க. ஆனால் அதிலேருந்து நமக்கு பியூர் ஒயிட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்குது. ஆனால் இதே கலர் வரலை அப்படிங்கிறதுனால நான் இந்த செடியில் இதை கிராஃப்டிங் தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து நான் இதை கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். அழகாக நமக்கு பூக்களே வச்சுருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை கிராஃப்டிங் பண்ணி ஒரு 5-6 மாதம் கிட்ட ஆகும் பாருங்கள். இந்த செடியில் தான் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். அழகாக பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அதே கலர் பூ வேணும் அப்படின்னா நீங்கள் கிராஃப்டிங் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. நீங்கள் விதை போட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது நமக்கு இந்த விதை போட்டு அதுலேருந்து நமக்கு என்ன கலர் வரும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக போட்டு நம்ம அந்த பூக்கள் பூத்து பார்க்குறப்ப அது ஒரு சந்தோஷம். இந்த செடி பாருங்கள், இதில் உள்ள ஒரு டார்க் எல்லோ பூ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது நல்ல அடுக்கு பூவாக பெரிய பூவாக மலர்றது தான். ஆனால் மழை காரணமாக நமக்கு சரியாக மலராமல் இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் விதைகள் கொடுத்தது. இதோட விதைகள் நான் ஒரு சிலருக்கு கொடுத்துருந்தேங்க. எனக்கு அது மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த 2 நாற்று அதோட விதை போட்டு வந்தது தாங்க. இதில் ஒன்று மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு நாற்று பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. இது நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணேங்க. இது விதைச்சி 1 வருடம் கிட்ட ஆக போகுது. ஆனால் 2 மட்டும் நான் எடுத்து ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் 1ல் மொட்டு வச்சுருக்குது. இந்த மொட்டு பாருங்கள், எல்லோ கலர் இல்லாமல் ஒரு ரெட்டோ பிங்கோ கலந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் வர்ற மொட்டுகளை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு டார்க் எல்லோவில் இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான கலராக தான் பூக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க நமக்கு விதைகள் போட்டு வளர்க்கும்போது அதிலேருந்து நமக்கு என்ன கலர் வருதுன்னு பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க விதைகள் வாங்கி விதைச்சி பார்க்கலாம். இது பூ மலர்ந்த உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த பூ கூட விதை வச்சுருக்குது பாருங்கள். ரொம்ப அழகான கலருங்க. சிங்கிள் பெட்டலாக இருந்தாலுமே பாருங்கள், இது நிறைய கிளைகள் வச்சு இந்த மாதிரி கொத்தா பூக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஏற்கனவே ஒரு சைடு வச்சு கொஞ்சம் பெருசாகிடுச்சு, பக்கத்தில் இன்னொரு சைடு வச்சுருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஸ்டார் ரங் கூட எனக்கு விதை வச்சுருந்தது பாருங்கள். இதுதான் ஸ்டார் ரங்கோட விதைகள்ங்க. இது இப்போ பூ இல்லாமல் இருக்குது, விதை கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னுமே மெச்சூர்ட் ஆகிறதுக்கு 1 மாதம் வரை கூட ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த சீடு பார்த்துட்டு கேட்டுருந்தீங்க.
அது இன்னுமே நாளாகணுங்க. நல்லா மெச்சூர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் விதைகள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பூ பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல டார்க் ரெட்டும் ஓரத்தில் வந்து ஒரு பிளாக் கலர் கலந்து ரொம்ப அழகான ஒரு பூங்க. இதுவுமே நல்ல பெரிய பூவாக பூக்கக்கூடியதாக நான் வீடியோலாம் காமிச்சிருக்கிறேன். இது கூட விதைகள் வச்சுருக்குது பாருங்கள். இந்த விதைகளுமே பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. விதைகள் எல்லாமே பக்குவம் அடைஞ்சு வந்து நம்ம விதைகளை வந்து பிரித்து பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் தான் நல்ல விதைகள் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாகும். ஏன்னா சில விதைகள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம எடுத்து பார்த்தோன்னா உள்ளே வந்து விதைகள் அவ்வளோவா நல்லா இருக்காது. அந்த மாதிரி விதைகள் நம்ம போட்டால் வராது. நல்ல மெச்சூர்டாக இருக்கிற விதைகள் போட்டாலே கூட சில நேரம் வந்து சரியாக வராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் விதைகள் போட்டு வளர்க்கும்போது வந்து அடுக்கு அல்லது சிங்கிள் பெட்டல், அதே மாதிரி அந்த நம்ம கொடுக்குற விதையோட கலர் இல்லாமல் முழுதுமாக வேறு ஒரு கலர் கூட பூக்கள் வைக்குங்க. விதைகள் வாங்குறவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து விதை வேணும்னு கேட்டாங்க. கேட்டப்போ நான் இந்த விஷயத்த சொன்னப்போ அவங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான். அந்த மாதிரி மாரியெல்லாம் பூக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு புதுசாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வாங்கும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வாங்கிட்டு ஏமாற்றமாகக்கூடாதுங்க. அதனால் நான் ஏற்கனவே வந்து இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி வளர்க்குறவங்களுக்கும் அதை தெரிஞ்சு வாங்குவீங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ முக்கியமாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.